கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் பும்ரா வீசிய பந்து ஸ்டம்புகளை தூக்கிச் சென்றது. இதனால் ஒரு நிமிடம் ரபாடாவை அசைந்து விட்டார். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி 245 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ராகுல் அதிகபட்சமாக இந்திய அணி சார்பில் 101 ரன்கள் எடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் சேர்த்தது. சவுத் ஆப்பிரிக்க அணி தொடக்க வீரர் டீன் எல்கர் 150 ரன்களும் யான்சன் அரை சதத்தையும் 3ஆம் நாள் ஆட்டத்தில் கடந்தனர். இதன் மூலம் சவுத் ஆப்பிரிக்க அணி 100 ரன்கள் முன்னிலையில் இருந்தது. பின்னர் டீன் எல்கர் 185 ரன்கள் எடுத்து ஷர்துல் தாகூரிடம் விழுந்தார். பின்னர் கோட்ஸே அதிரடியாக விளையாடி வந்த நிலையில் அஸ்வின் பந்து வீச்சில் அவுட் ஆகி வெளியேறினார். பின்னர் யான்சன் மற்றும் ககிசோ ரபாடா கூட்டணி களமிறங்கிய போது பும்ரா அட்டாக்கில் கொண்டு வரப்பட்டார். அந்த ஓவரின் 5வது பந்து பும்ரா அரவுண்ட் த விக்கெட் மூலமாக வீசினார். அப்பொழுது அப்பந்தானது ஸ்டம்புகள் தூக்கி வீசப்பட்டது. ஒரு நிமிடம் ரபாடாவை அசந்து விட்டார். பின்னர் ரபாடா சிரிக்க பும்ரா சிரிக்க இருவரும் பெவிலியன் நோக்கி சென்றனர். சிரிப்பின் மூலம் பும்ராவை பாராட்டியதாக ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதன் மூலம் இப்பதிவானது இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அதேபோன்று இந்திய அணி பந்து வீசும்போது ஏடன் மார்க்ரம் விக்கெட்டுக்கு பிறகு நீண்ட நேரமாக விக்கெட் கிடைக்காமல் இருந்ததால் 15 ஓவருக்குள் ரோஹித் சர்மா அனைத்து பவுலர்களையும் பயன்படுத்தினார். ஆனாலும் விக்கெட் கிடைக்கவில்லை. மீண்டும் சிராஜ் மற்றும் பும்ரா கூட்டணி களமிறங்கியது. 29வது ஓவரின் போது கோலி நடுவரின் அருகில் இருந்த ஸ்டம்பில் இருந்த பெயில்களை மாற்றி அமைத்தார். அதன் பிறகு பும்ரா பந்து வீச்சில் 2 விக்கெட்டுகள் கிடைத்தன. இந்த விக்கெட்டிற்கு பிறகு விராட் கோலி மற்றும் பும்ரா இருவரும் இணைந்து கொண்டாடினார்கள். இதேபோன்று ஆஷஸ் தொடரிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து வீரர் பிரெட் மேஜிக் செய்தார். இருமுறை பலன் கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.